ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முகலாய பேரரசில் அடுத்த பேரரசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னா ஜஹாங்கீரை பற்றியும் ஷாஜஹானை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஜஹாங்கீர் பார்ப்போம். இவருடைய ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா 1605 டு 1627. இவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னா அக்பரும் மரியம் உசு சமானி அப்படிங்கிறதா வந்து இவங்க பெற்றவர். ஜஹாங்கீர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்காங்க. ஜஹாங்கீருங்கிறது வந்து உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இவர் எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு அப்படின்னா ஓவியம் வரைகிறதுல, இந்த தோட்டங்கள், மலர்கள், பூக்கள் மேலெல்லாம் வந்து அதிகவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. அதுதான் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு செயலாகவும் இருந்திருக்கு. இவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னா நூர்ஜஹான் என்ற மெஹருநிசா. அவர் ரொம்பவே ஜாதி மதம் மற்றவராக இருந்திருக்காரு. அதாவது சமய சகிப்புத்தன்மை வந்து இவருக்கு வந்து சமய சகிப்புத்தன்மை வந்து உள்ளவர். ஜாதி மதம்லாம் வந்து வேறுபாடு பார்க்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய மகன் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து குரு அர்ஜுன் சிங் அவருக்கு வந்து அவரோட மகனுக்கு வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றணுங்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணதுனால வந்து அந்த குரு அர்ஜுன் சிங்கை வந்து இவர் வந்து தூக்கில் போட்டுட்டார். அந்த ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவருக்கு தெரிஞ்சு இவர் வந்து தூக்கில் போட்டு விட்டாங்க. அவரோட மகன் பேர் என்ன, அதாவது ஜஹாங்கீரோட மகன் பேர் என்ன அப்படின்னா குஸ்ரு. மகன் பேர் வந்து குஸ்ரு. இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. சீக்கிய தலைவர் அந்த குரு அர்ஜுன் சிங்குங்கிறது அவர் வந்து ஒரு சீக்கிய தலைவர். அவரை வந்து இவர் வந்து தூக்கலிட்டவர் வந்து யார் அப்படின்னா ஜஹாங்கீர். மேலும் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா அகமது நகரை வந்து இவர் தான் வந்து போரிட்டு வந்து அகமது நகரை வந்து கைப்பற்றியவர் யார் அப்படின்னா வந்து ஜஹாங்கீர் தான் வந்து கைப்பற்றியிருக்காரு. என்ன உரிமை இவர் வழங்கியிருக்காருன்னா அந்த வணிக உரிமைகள் வந்து போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இவர் வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா ஜஹாங்கீர் தான் வந்து அவங்களுக்கு வந்து வணிக உரிமையை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சூரத்தில் ஒரு வணிக மையத்தை வந்து நிறுவியிருக்காரு. முதல் வணிக மையத்தை வந்து நிறுவியர் யார் அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஜஹாங்கீர் தான் வந்து சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வணிக மையத்தை வந்து உருவாக்கியவர். யாரோட உதவினால் அப்படின்னா இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் அந்த அவங்களோட வந்து பிரதிநிதி தாமஸ் ரோ அப்படிங்கிறோட உதவியோடு தான் இவர் வந்து சூரத்தில் வந்து வணிக மையத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இவரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லாகூரில் வந்து இருக்குது. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஹாங்கீரின் கல்லறை வந்து எங்கே இருக்குன்னா லாகூரில் தான் வந்து அவரோட கல்லறை, அதாவது அந்த புதைத்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது லாகூரில். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷாஜஹான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷாஜஹான் வந்து இவரோட ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா 1627 டு 1658. இதே மாதிரியே ஷாஜஹான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்ன அப்படின்னா உலகத்தின் அரசர். இவர் வந்து 1632 வந்து அகமது நகரை வந்து இவரும் ஆட்சி கொண்டு வந்து அதை வந்து தன்னோட ஆட்சியோட இணைச்சு கண்டார். மேலும் எந்த நகரத்தை வந்து இணைச்சிருக்காரு அப்படின்னா பீஜப்பூர், கோல்கொண்டா அந்த கோட்டையும் வந்து இவர் தான் வந்து கைப்பற்றியிருக்காரு. இவரோட ஆட்சியில் தான் வந்து மராத்தியருக்கும் அந்த முகலாயருக்கும் வந்து கடுமையான ஷாஜஹானோட ஆட்சியில் தான் வந்து அவங்க 2த்துக்குமே ஒரு கடுமையான போர் நடக்குது. அவங்க யார்கிட்ட வந்து பணியில் சேர்றாங்க அப்படின்னா வந்து தக்கான அரசர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் வந்து அவங்க வந்து பணியில் யாருன்னு மராத்தியரோட தளபதி வந்து அவர்கிட்ட தான் வந்து பணியில் சேர்றாங்க. யார்கிட்டனா தக்கான அரசர்கள்ட்ட தான் வந்து பணியில் அதாவது வேலை பார்க்குறாங்க. இவர் வந்து இப்போ ரொம்ப முடியாமல் போயிடுது. அது எப்போனா வந்து 1657 வந்து ஷாஜஹான் வந்து நோய்வாய்ப்பட்டார். கடைசி அவர் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபார்ஜ் அரண்மனையில் தான் வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு நோய் வந்துடுது. அதனால் வந்து அந்த கடைசி காலத்தை வந்து ஆக்ரா கோட்டையில் தான் வந்து இவர் வந்து கழிச்சிருக்காரு. இவ்வளோ தான் வந்து ஷாஜஹானோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்த மன்னரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.